என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? சொல்றது புரிஞ்சுதா? ஆண்டவர் அங்க அவனை சொல்லும்போது இவனும் இன்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிற, ரட்சிக்கப்பட்டான், இவனுக்கு ரட்சிப்பு வந்தது. எங்க ரட்சிப்பை பத்தி சொல்றாரு? எப்படி ரட்சிப்பு வந்துன்னு சொல்றாரு? அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டதினாலே, அவன் பாவத்தை விட்டதினாலதான் ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. சொல்றது விளங்குதாங்க? இன்னைக்கு பாவத்தை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும், நம்ம பாவத்தை அறிக்கையிடாத வரைக்கும் ரட்சிப்பே கிடையாதுங்க. பாவத்தை மன்னிக்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தேன்றார். மண்டையில ஏறுதா கொஞ்சம்? ஆமாங்க. கடந்த காலத்தில் நான் ஒரு பாவியான வாழ்க்கை வாழ்ந்தவன், என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட நம்ம அறிக்கையிடணும், ஆண்டவரே என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா. ஆனா இன்னைக்கு உண்மையான என்ன செய்திருக்கிற? கர்த்தரிடத்துல மனம் திரும்பி இருக்கிறேன். அதாவது மனம் திரும்பினதுக்கு அப்புறம் செய்யற பாவம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம வரோம் பார்த்தீங்களா, அந்த இதை நம்ம அறியணும், உணரணும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம என்ன செய்துதான் இருக்கிறோன்ற வேதம் தெளிவா சொல்லிருச்சு. எல்லாருமே பாவிதான், அப்படிதான் வேதம் தெளிவா சொல்லுது. இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்பட்டு நாளைக்கு மரணத்தை சந்திக்க போறோம். நம்மளை அதான் உளையான சேர் இழுத்துக்கிட்டு இருக்கு, பாதாளம் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு, நரகம் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? உள்ள இழுத்துக்கிட்டு இருக்குங்க அது. ஆனா இயேசு தடுத்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்ன பண்ணார்? நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அவன் பாவத்தை பாவியான மனுஷன் பாவத்தை அறிக்கையிட்டதுனாலதான் அப்ப எல்லாரையும் நம்மை தேடி வந்தார் இயேசு, இல்லைங்களா? அந்த ஸ்திரீகிட்ட கூட அதானே சொல்றாரு. இப்ப நீங்க நீங்க யோவான் 5ஆம் அதிகாரத்துல அந்த 38 வருட வியாதிஸ்தரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா,